மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மனைவி அவர் குடும்பத்தோட இப்போ எங்கே போயிருக்கிறாருன்னா லண்டன் போயிருக்கிறார். எதற்காக லண்டன் போயிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு. இவ்வளவு உழைப்பு உழைச்சி மனுஷன் கழிச்சு விட்டாப்ல. ஒரு வாரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து என்ன தப்புன்றீங்க? போயிருக்கிறாப்புல. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி பார்த்தீங்கன்னா துபாய் போயிருந்தாப்புல ரெஸ்ட் எடுக்க. சட்டமன்றத்தில் இவ்வளவு பேசி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க துபாய் போயிருந்தாப்புல. உடனே அங்கே வீடு வாங்கியிருக்கு, கார் ரேஸ்ன்னு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வளர்க்குறீங்க. அந்த மனுஷன் மறுபடியும் நாளைக்கு எங்கே போகிறாப்புலன்னா லண்டன் போகிறாப்புல சபரிசனோட. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஏவா வேலு அவர் சிங்கப்பூர் போயிருக்காப்புல. எதுக்கு சிங்கப்பூர் போயிருக்காருன்னா நெஞ்சு வலி வந்தது. அவருக்கு நெஞ்சு வலி வந்த காரணமாக அவர் சிங்கப்பூர் போயிருக்கிறாப்புல. செந்தில் பாலாஜி எங்க போயிருக்காரு பார்த்தீங்கன்னா ஏதோ கடல் பக்கத்தில் ஒளிஞ்சிருக்கிறதா கேள்வி. அவரை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஒட்டு மொத்தத்தில் தமிழ்நாட்டில் எந்த திமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்போதைய எம்எல்ஏக்கள் யாருமே நிம்மதியா இல்லையா? என்ன பாடியா படுத்துறீங்க? அவெல்லாம் எங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க? எதற்காக இந்த ஓட்டம்? தலைவர் விஜய் அவருடைய நடவடிக்கை என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. நான் கொஞ்ச நாட்களாக சில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒரு நுரையெல்லாம் பறந்து போகிற மாதிரி, சில பேர் அதை முகந்து பார்த்துட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி, சில பேர் அதில் ரெக்யூஸ் வச்சுருந்தீங்க முதலமைச்சருக்கு. எங்கள் ஆறு இவ்வளோ மோசமாக இருக்குது, எங்கள் ஆறில் இவ்வளோ கெமிக்கல் கலந்துக்கிட்டு இருக்குது, எங்களை யார் தான் காப்பாற்ற போகிறா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் எங்கள் ஆறை நீங்கள் காப்பாற்றணும், எங்கள் விவசாய நிலத்தை காப்பாற்றணும் சில கோரிக்கை வச்சுருந்தாங்க. சரி, என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை வீடியோக்களை பார்க்கும்போது நிறைய மீன்கள் செத்து கிடக்கு, அதனால நிறைய விலங்குகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நில குறைஞ்சு போகிற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம தமிழகத்தில் இவ்வளோ ஒரு அவல நிலையை கடந்த 15 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. என்கிட்ட அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இதையெல்லாம் கண்டுகாது மட்டும் கிடையாது, இது மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்கு கூட நாதி இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, உண்மையிலே அது என்னதான் நடக்குது, அந்த நுரை எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அந்த வர ஆறின் பெயர் தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறு எங்கே உருவாகிறதுனா கர்நாடக மாநிலம் நந்தி மாலையிலிருந்து அப்படியே கடந்து அங்கே உருவாகி இந்த ஆறு 112 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்கே வருதுன்னா அந்த கொடியாலம் அப்படின்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அணையின் வழியாக நேராக எங்கே வருதுன்னா பள்ளிப்பாளையத்தில் உள்ள அந்த ஒசூருக்குள்ள கிருஷ்ணகிரியில் உள்ள அந்த கிழவரப்பள்ளி அந்த டேமுக்குள்ளே வருது. சரி, அது வரைக்கும் ஓகே. இதில் எங்கேருந்து கெமிக்கல் கலக்கப்படுகிறது? ஏன்ட்டா எவ்வளவு கெமிக்கல் அப்படின்னு பார்த்தா அதில் வர கீழே விழுந்தோம் அந்த நுரை இருக்குல்ல, அந்த நுரையை சொல்லும் எத்தனை கெமிக்கல்களை நான் சுமந்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிறத அந்த அணையை சொல்லுது. ஏன்ட்டால் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. 100 கிலோமீட்டர் வெண்மையா இருக்கு, வெள்ளேன்னு இருக்குது, பறக்குது எங்க பார்த்தாலும். இதுல என்னன்னா இது எங்கே இருந்து வருது? கர்நாடகாவில இருந்து வருது. கர்நாடகாவில இருந்து 112 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருது இல்ல. இந்த கர்நாடகாவில் கடந்த ஒரு 15-20 வருஷமா அங்க அந்த ஐடி துறைகள் ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய ஃபேக்டரிஸ் வந்திருக்கு. இதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபேக்டரிஸ்ல உள்ள கழிவுகளை அவங்க சுத்திகரிக்காம நேரடியாக எங்க கொண்டாந்து கலந்து விடுறாங்கன்னா அந்த ஆறுல கொண்டாந்து கலந்து விடுறாங்க. அந்த ஆறு ஒரு ஃபேக்டரினா ஏதோ 1-2 ஃபேக்டரி கிடையாது. சொல்ல போனா ஒரு ஆயிரக்கணக்கான, சொல்ல போனா ஒரு 50,000 அதற்கு மேற்பட்ட ஃபேக்டரிஸ் இருக்கு. சிறு குறு பெரு எல்லா ஃபேக்டரிஸ் இருக்கு. சொல்ல போனா இந்த மின் நிலையங்கள் இருக்குல்ல, மின் நிலையங்களுக்கான அந்த பொருட்கள் தயாரிக்கிற அந்த மூலப்பொருட்கள் தயாரிக்கிற ஃபேக்டரிஸ் அங்கே இருக்கு. அதில் உள்ள கழிவுகளும் இங்கே வருது. ஜவுளி தயாரிக்கிறாங்கல்ல, அதில் உள்ள கழிவுகளும் அந்த ஆற்றலாம் கொண்டு கலந்து விடுறாங்க. அதற்கு பிறகு தோல் பதனிடும் தொழிற்சாலையும் அங்கே தான் இருக்குது, மீன் பதனிடுற தொழிற்சாலையும் அங்கே தான் இருக்குது. அது மாதிரி சின்னதுலேருந்து பெரிய தொழிற்சாலை எல்லா தொழிற்சாலையும் அங்கே தான் இருக்குது. அது போக மெயினாக கெமிக்கல் தயாரிக்கிற தொழிற்சாலையும் அங்கே தான் இருக்குது. அந்த கழிவுகள் இதுக்கு தான் வருது. யூரியா தயாரிக்கிற தொழிற்சாலையும் அங்கே தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஒவ்வொரு மூலப்பொருட்கள் கொண்ட கழிவுகளை கொண்டாந்து எங்கே கலந்து விட்றாங்கன்னா அந்த ஆற்றுல கலந்து விட்றாங்க. அங்கே என்னன்னா ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸுக்குமே சொல்ல போனால் ஒரு வரைமுறை இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் செக் பண்ணுவாங்க, நீங்கள் அதை சுத்திகரிப்பு பண்ணுறீங்களா, சுத்திகரிப்பு பண்ணி தான் அந்த கழிவுகளை வெளியில் அகற்றுறீங்களா, அந்த கழிவுகளை நீங்கள் எங்கே அகற்றுறீங்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும். ஆனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள எல்லா ஃபேக்ட்ரிஸும் அந்த பெருசாக கண்டது கிடையாது. ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்குது. அந்த நீர் எங்கே போகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு தானே போகுது, நமக்கு என்ன அப்படின்ற அந்த மதப்போட தான் இது நேராக இங்கே வருது. இப்போ வந்தது பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு கூட அங்கே சில சொல்லப்போனால் இது நாமக்கல் வழியாக உள்ளே வரும். அப்படிங்கிறதுனால நாமக்கல் இருக்கிற பல தொழிற்சாலையில் உள்ள கழிவுகளும் கொண்டாந்து அதில் கலந்து வருவதன் மூலமாக இன்னைக்கு அந்த தண்ணி இந்த கிழவரப்பள்ளி டேமுக்கு வரும்போது
ஒட்டு மொத்தமாக ஃபுல் கெமிக்கலாக வருது. அதுக்கு பிறகு அந்த டேம் எங்கே போகுதுன்னா நேரடியாக தருமபுரி, கிருஷ்ணகிரியில் தொடங்கி தருமபுரி அடுத்தது திருவண்ணாமலை, அந்த சைடாக போக போக மொத்தம் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு நேரடியாக அந்த ஆறு போகுது. அதுக்கு பிறகு கிளையாறுகளா எங்கே பார்த்தாலும் பிரிஞ்சு இந்த பக்கம் திருச்சி, லால்குடி அது வழியாக சுற்றி காஞ்சிபுரம் வரைக்குமே அது நேரடியாக போகும். அது வழியாக கடலூர் வழியாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டுள்ள மேக்சிமம் மாவட்டங்களுக்கு இது கிளையாறுகளாக போக போக இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் விவசாய நிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இது மொத்தம் 8000 ஏக்கர் அளவில் உள்ள பல விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் குடிக்க பயன்படுத்துகிறாங்க, சில பேர் மாடு குடிக்குது. அப்படிலாம் பார்த்தா இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இந்த கெமிக்கல் தண்ணி தான் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கழிவுகள்லாம் எங்கே கலக்குதுன்னா கர்நாடகாவில் தான் ஒரு 80% கழிவு கலக்குது. இதுக்கு அங்கே ஒரு நீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கணும். அங்கே இருக்கிறது காங்கிரஸ், இங்கே காங்கிரஸ் நம்ம கூட்டணியில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள நம்ம தமிழக அரசு தங்களுடைய கூட்டணி கட்சியில் வச்சு அங்கே உள்ள காங்கிரஸ் கிட்ட பேசி அங்கே ஒரு சுத்திகரிப்பு மையம் அமைக்கணும். அதுபோக அங்கே இருக்கிற அந்த ஃபேக்ட்ரிஸுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு வழிமுறைகள், நீங்கள் சுத்திகரிப்பு பண்ணாமல் இந்த வாட்டர் அங்கே கலக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் அந்த வாட்டரை நீங்கள் அங்கே கலக்கக்கூடாது, அதுக்கு வேறு மாற்று இது பண்ணணும். இதெல்லாம் எங்கே கண்ட்ரோலில் வரும்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள எல்லா நீர்நிலைகளையும் அவங்க தான் பார்த்துவாங்க. அது இல்லாமல் பசுமை தீர்ப்பாயம் இதில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. ஒரு போன வருஷத்துக்கு ஒரு 2022 கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய போராட்டம்லாம் நடந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதை கருத்தில் கொள்ளணும். இதற்கு பிறகு இப்போ அவங்களுடைய விவசாயிகளுடைய ஒரே கோரிக்கை இந்த கொடியாலம் தடுப்பணை அதை தாண்டி தானே வருது. கொடியாலம் தடுப்பணைக்கிட்டே நீங்கள் ஒரு பெரிய நீர் சுத்திகரிப்பு மையம் இங்கே அதை சுத்திகரித்து தான் அந்த தண்ணி அதுக்கு பிறகு தான் டேம் வழியாக இந்த கிழவரப்பள்ளி டேமுக்கு வந்துச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக கவனத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு கிடையாது, நமக்கு அந்த சோத்தை நம்மளும் திங்கிறோம், அந்த தண்ணியை நம்மளும் குடிக்கிறோம், நம்ம வீட்டு மாடும் குடிக்கும். இது சின்ன சின்ன கிளை ஆறுகளாக தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுல இந்த பாதிப்பு எல்லாருக்கும் இருக்குது. உங்கள் வீட்லேயும் இருக்கும், எங்கள் வீட்லேயும் இருக்கும். சாதா நிலத்தில் கொஞ்சோண்டு கெமிக்கலாக யூரியாவை தெளிச்சிட்டாலே அதில் கெமிக்கல் அந்த சாப்பாடு வழியாக அந்த நெல் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இது நீர் வழியாகவும் போயிட்டு இருந்தால் நாடு நாசமத்து போயிடும். இதெல்லாம் கொண்டு போகணும். தலைவர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் இதற்கு சரியான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்ல போனால் ஒரு நாளைக்கு 1320 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு கெமிக்கல் மட்டும் அங்கே கலக்கப்படுது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கெமிக்கல் கலந்துக்கிட்டு இருக்கு, அது எப்படி மக்கள் உடம்புல போய் சாரும் அப்படிங்கிறத நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எங்களுடைய சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் எங்கே போயிருக்கிறார் பார்த்தீங்கன்னா லண்டன் போயிருக்கிறார். அவரோட மனைவியோட லண்டன் போயிருக்கார். எதற்காக அவர் லண்டன் போகிறார்? அதாவது கட்சி பணி சம்பந்தமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் கட்சியை வலுப்படுத்துறதுக்காக கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா நாங்கள் அதற்கான ஆட்களை குழுக்களை நியமிச்சிருக்கிறோம். இப்போ நான் எங்கே போகிறேன்னா அயலக பணி சம்மந்தமாக நான் அயல்நாடு போக போகிறேன் அப்படின்றாரு. உண்மையை எதுக்குன்னா உள்ளூரில் ஒப்பாரி வச்சாச்சு. இந்த ஆட்ட குரூப்பை என்ன பண்ணியிருக்காங்க, என்ன புக் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டில் புக் பண்ணியிருக்காங்க, அங்கே மயக்க பிடிச்சி ஒப்பாரி வச்சு வரான்டான்னு தமிழ் ப்ரோக்ராம் பெரிய ப்ரோக்ராம் மாறிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால அங்கே கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவர் அங்கே போயிருக்கிறார். இங்கேயே ஒழுங்காக வேலை செய்யாமல் தான் குளத்தில் தோற்று போனீங்க. நம்ம எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, ஊர் சுற்றி பார்க்க போனால் ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு போங்களான்றா. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏவா வேலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் வழங்கியிருக்கு. அவர் ஆஜராவான்னு பார்த்தேன். அவர் எங்கே ஆஜராயிருக்காருன்னா சிங்கப்பூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஆஜராயிருக்காரு. அவர் போயிட்டு டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெஞ்சு வலிக்குதுங்க, எங்கே இருக்குன்னு தெரியல, அது ஐயோ அது நெஞ்சு இல்லையா, இந்த வகை இருக்குன்ட்டு இதுதான் நெஞ்சு, இது வலிக்குது, எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்லியிருக்காரு. நெஞ்சு வலி காரணமாக அங்கே இருக்கிறார். நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனை பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன வார்த்தைகளை பேசிட்டு ரொம்ப தப்பெல்லாம் போலீஸே திட்டின அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 6 மாசத்துல இந்த ஆட்சியை கலைக்கிறேன்டான்னு சொன்னது கூட பரவாயில்ல. அதாவது உள்ள போலீஸ் என்ன கொண்ட வச்சு நீ கட்சி மாறிடு, என்ன மிரட்டுறாங்க, தாவேக்காவுக்கு வந்துரு, நீ ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு வந்து மிரட்டுறாங்க என்ன அப்படின்னு கதை சொல்லிக்கிறாரு. அவரே சொன்னாருங்க. ஆமாம் அவரே சொல்லிக்கிறாரு. ஆட்சியை கலைக்க வரீங்களாங்க? ஆமாம் அவரே சொல்லியிருக்காங்க ஆட்சியை கலைக்க வராது. யாரு இவர்? நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ஆட்சியை 6 மாசத்துல கலைச்சிருவாப்பலையா? 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். பொருடைய பிடிச்சி உள்ள கொண்டு போனாங்கன்னு தெரியும். மறுபடியும் சொந்த ஜாமீன்லேயே வெளியிட்டாங்க. அவர் வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு அவர் போலீஸை போடா இந்த பீப் சவுண்டா போட்டு பேசிட்டாங்களா. ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. பீப் சவுண்டு போடுறதுல எங்களுக்கு டைம் கிடையாது, நாங்களே போட்டுக்கணும்னு வச்சுக்க. சந்தோஷமா இருக்கு. எல்லா அமைச்சர்களும் நெஞ்சில வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியை மட்டும்தான் தெரியல. தலைவர் விஜய் அவர்கள் வர 10ஆம் தேதி கரூர் போக போகிறார். அந்த மக்களை பார்த்து நேரடியாக அரசு பணியானை வழங்க போகிறாரு. அதுக்குள்ள இந்த செந்தில் பாலாஜியை எப்படியாவது கைது செய்யப்பட வேண்டும் என்று
போலீஸ் முனைப்பு கட்டிருக்கும் போது நான் கருவும் போது கரூர் பாலாஜி ஜெயிலில் இருக்கணும்டா அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதனாலும் இன்னொரு குறைஞ்சபட்சம் 2 நாளுக்குள்ள 3 நாளுக்குள்ள செந்தில் பாலாஜி அரெஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கும். கண்டிப்பா கைது செய்யப்பட வேண்டும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், இது ஒரு அராஜக போக்கு. நேற்றுக்கு நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு அராஜக போக்கு, ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கட்டும், அதுக்கு பிறகு எல்லா கட்சி தலைவர்களும் ரொம்ப காட்டமான அறிக்கையில விட்டுருக்காங்க. அப்படிங்க கடந்த காலங்களில் இது மாதிரியான அரசுகள் நடந்திருக்கா? இது மாதிரி எம்எல்ஏக்கள் அரெஸ்ட் பண்றது, அமைச்சர்களை தேடி போலீஸ் போறது புதுசா இருக்குல்ல. இது மாதிரி ஒரு 15 வருஷமா இல்லவே இல்லையா? இப்பதான் புதுசா இருக்குது. என்ன காரணம்னா, இதற்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு சொல்றாங்களான்னு கத்திட்டு போனார்ல, யாரு? கருணாநிதி கத்திட்டு போனார்ல. அது அன்னைக்குதான் கடைசியா இது மாதிரி ஒரு பெரிய அரசு நடந்துச்சு. ஆனா ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இறந்து போனதுக்கு பிறகு நிறைய கொலை வழக்குகளில் நம்ம கொடநாடு கொலை வழக்குகளில் இவர் மாற்றிருக்கிறார். அதை திமுக கண்டுக்கலை. திமுக செய்கிற தப்புகளை அதிமுக கண்டுக்காது, அதிமுக செய்கிற தப்புகளை திமுக கண்டுக்காது. 2 பேருக்குள்ள இணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். இப்போதான் இவங்க 2 ஓப்படா அங்காளி பங்காளிடா, நாங்கள் மாமா மச்சாண்டா, நாங்கள் கூட்டு சேர்ந்து பேசிக்கணும். இப்போ 2 பேரெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறாங்க நினைங்களேன். ஆனால் அப்போலேருந்து இது மென்மை போக்காக தான் கடைப்பிடிச்சாங்க. இவங்க செய்கிற தவிர அவங்களும், அவங்க செய்கிற தவிர இவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லியிருந்தாரு, நான் 1 ரூபா கூட தொட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன், ஏற்கனவே போன ஆட்சியில் தொட்டவனையும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால, அதேபடி யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் பொறி வச்சு பிடிச்சிட்டு இருக்காரு. ஏவாவேலுக்கு ஒரு பெரிய ஸ்கெட்சு, அவர் சில விஷயங்களை மாட்டிக்கிட்டா 40 லட்சம் வீட்டிலேருந்து பணம் எடுத்தாச்சு, அதுவாக பல கோடி ரூபா சொத்து அவர்கிட்ட கருப்பு பணம் இருக்குங்கிற மேட்டரை லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சம்மன் வழங்கியிருக்கவங்க தான் அவர் எங்கே போயிருக்காரு, இப்போ சிங்கப்பூர் போயிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நிறைய இருக்காரு. ஆனால் அவர் எந்த விஷயத்தில் கைது பண்ணிருக்காருன்னா, தலைவர் விஜய் அவர்கள் கைது தவறாக பேசுனது இல்லை, அது எல்லாருக்கும் ஒரு பயம் வரட்டும். இது அராஜக போக்குன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல மாரியதாசை நான் கைது செய்யும் போது கூட இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், விட்டுருங்கயாங்கிற மாதிரி தான் சொன்னேன். இதற்கு பிறகு வேற யாரு கைது பண்ணாலும், ஒரு பத்திரிகையாளர் கைது பண்ணா, நம்முடைய தாவேகா அரசு எதிர்த்து பேசுறவங்க கைது பண்ணா அதெல்லாம் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களை எப்படா கைது பண்ணி கொண்டு உள்ள வச்சு குத்துவீங்கன்னு தான் இருக்கும். இவர்கள் செய்த செயல்கள் அப்படி இருக்குல்ல. அதனால இதெல்லாம் இந்த போக்கு என்பது ஜெயலலிதாவுடைய போக்கு. இந்த அக்ரஸிவான ஒரு பொலிட்டிக்கல்ங்கிறது ஜெயலலிதாவுடைய பொலிட்டிக்கல் அவர் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு. சொல்ல போனா அன்பு பாசம் காட்டுறதுல எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறாப்பல, அக்ரஸிவா பொலிட்டிக்கல் பண்றதுல ஜெயலலிதா மாதிரி இருக்கிறாப்பல, மக்களுக்கு செய்யறதுல விஜயகாந்த் மாதிரி இருக்கிறாப்பலன்னு யாரோ கமெண்ட் போட்டுதான். எனக்கு அது அப்படிதான் தோணுது. அக்ரஸிவான பொலிட்டிக்கல்ல ஜெயலலிதாவோட பாணி அப்படியே கையில் எடுக்கிறார். என்ன நீ டச் பண்ணிட்டில்ல, என் ஆட்சியை கலைக்கு நீ டச் பண்ணல, அது எல்லாரையும் தூக்குவேன், அந்த பயத்தை ஏற்படுத்துறாரு. அதனாலதான் இன்னைக்கு பல அமைச்சர்கள் பயத்தில் இருக்காங்க. ஏன்னாட்டா திமுக காலத்தில் எல்லா அமைச்சர்களும் திருடி தின்னாங்க, எம்எல்ஏ மத கொண்டு திருடி தின்னாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த கைது எது வரையிலும் போகும் அப்படின்னா, மு க ஸ்டாலினை தலைவர் விஜய் அவர்கள் கை வைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னாட்டா அவர் ஒரு பாவம், ஏற்கனவே உடம்பு முடியாது, அல்ல வரையும் கைது வைக்கணும். கண்டிப்பாக மு க ஸ்டாலின் வரைக்கும் போகாது. ஆனால் இது உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கண்டிப்பாக இந்த கைது போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு படியா பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த ஆட்சியை கலைக்க திட்டமிட்டதுல இதுவே பெரிய ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறதுனால இதுலயும் போவார். அதற்கு பிறகு இப்ப எதை குழி தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, 40,000 கோடி ஊழல், டாஸ்மாக்ல ஊழல் செஞ்சிருந்தாங்கல்ல, அதை நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஈஸியா மாட்டிக்கலாம். எதெல்லாம் பொறி வச்சிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள், பொறி வச்சு எதெல்லாம் மாட்டாங்களோ அதெல்லாம் விட்டாரு. ஏற்கனவே இந்த ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டது அப்படிங்கிறது உளவுத்துறை மூலமா அவருக்கு தெரியும். அவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரியும். செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியும். அவங்களை கைது பண்றதுக்கு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸை அவங்களா கொடுத்து மாட்டிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தார். அதுக்கு பிறகு இப்ப மாற்றத்துக்கு பிறகு கொக்கி வச்சு பிடிச்சி இப்ப நீங்க செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இது மிகப்பெரிய அஃபென்ஸ். ஆட்சி கவிழ்க்க திட்டமிட்டது, குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிருக்கு. ஏற்கனவே நம்ம மேல அவங்க வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனா இது ப்ரூஃபா சிக்கி இருக்கு. பல லட்ச ரூபா அவங்க கொண்ட கொடுத்தது அப்படிங்கிறது மாட்டிருக்கு, உங்க ஃபோன் கால் ரெக்கார்டு மாட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இது ஈஸியா அவங்க உள்ள போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியில இட்டுட்டாங்க. அவர் ரொம்ப கெட்ட வார்த்தையா திட்டுறது, அதுவாக்கும் இதுவாக்கும் போலீஸை போட்டு போல திட்டு நிற்கிறாப்பா, அந்த மனுஷன் ஒரு வெகுளியான மனுஷன் உள்ள கொண்டு வச்சு அதுக்கு ஒரு 100 குத்து அவருக்கு இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். இதன் மூலமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்துச்சுல, போன ஆட்சியில் அதுல மக்கள் பணத்தை யாரெல்லாம் திருடினாங்களோ, மக்கள் பணத்தை யாரெல்லாம் கொள்ளடிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் வாரி கொண்ட வச்சு ஜெயிலில் வச்சுட்டு அதற்கான நடவடிக்கைகளை தலைவர் விஜய் அவர்கள் பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு கிளீன் ஆப்ரேஷன், கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த திமுக அப்படிங்கிறது ஒரு நடுக்கத்தில் இருக்கு, ஒரு சொல்ற உச்சகட்ட பயத்தில் இருக்கா. இவங்க நம்மளை என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற பயம் இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள்
அதிமுக மட்டும்தான் இப்போ கலகலத்திருக்காங்க, திமுகவை இப்போ கலகலக்க வச்சிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தா அதிமுக எம்எல்ஏக்களை உருவது மூலம் அதிமுக கலகலத்துக்கிட்டு இருக்கு. திமுகவோட எம்எல்ஏக்களை ஜெயிலில் கொண்டு போட்டதுனால அது கலகலக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த கலகலப்பின் மத்தின் பயத்தில் உச்சமாக இருக்காங்க. வாயில வர வார்த்தையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. நேத்தியோட ஆர்எஸ் பாரதிட்ட கேட்டிருக்காங்க, ஏற்கனவே உங்களை பாப்பா மாடல் ஆட்சி அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் டிவி.கே. ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்றதுக்கு அது கண்ட பாப்பான் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டார். பாப்பான் அப்படிங்கிறது அதாவது அந்த பிராமண சமூகத்தை அவங்க அப்படி கொச்சையா சொல்றாங்களாமா. இந்த பாப்பான்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. திக உருவானதே அதனாலதான் திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலையும் அதை பார்ப்பனர்களை மையப்படுத்தி வந்திருக்கு. அப்படின்னாலும் அது பொது வெளியில ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இப்படி சொல்றதுங்கிறது எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு மட்டமான செயல் அப்படிங்கிற பாருங்க. இதோ வேற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை நீ அந்த ஜாதி அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நேரம் பொங்கியிருப்பாங்க, தமிழ்நாடு முழுக்க பொங்கி எழுந்திருப்பாங்கல்ல, நீ எப்படி நீ இந்த வார்த்தையை சொன்ன அப்படின்ட்டு. ஆனால் ஒரு உயர் சமூகத்திலேருந்து வந்த டிவி.கே. ரமேஷ் நான் அவர் தெளிவாக சொல்றார், நான் பிராமண சமூகமாக இருந்தாலும் நான் ஏற்றிருப்பது பெரியாரியத்தையும் அம்பேத்கரையும் நான் ஏற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக நான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவரை நீ பார்ப்பேன். அது என்ன வார்த்தை இந்த வார்த்தை? இதுதான் ஆர்எஸ் பாரதி மாதிரியான ஆட்களுடைய புத்தி. அவங்களுடைய திமுக புத்தி அப்படித்தானே, ஜாதி ரீதியாக அட்டாக் பண்ணாங்க. கேட்டால் நான் சமூக நீதி அரசுன்னு நல்லா பொழந்து பேசுறீங்களேன். இவங்களை மாதிரி ஆட்கள் தான் நமக்கு தேவை. இவெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க, டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயில அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நான் மறுபடியும் சொல்றேன், தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த 5 வருஷமும் நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய ஆட்சியை நடத்த போகிறார். நீங்கள் இருந்து பார்க்கத்தான் போறீங்க. ஆனால் அந்த 5 வருஷத்துக்குள்ள திமுகவில் யாரெல்லாம் மக்கள் பணத்தை திருடி தின்னாங்களோ, ஊழல்வாதிகளாக இருந்தாங்களோ, அவங்க எல்லாரும் கண்டிப்பாக கம்பி என்ன போறது நிச்சயம். அவங்க எல்லாருமேலும் கேஸ் போடுவாங்க. அதை கடைசி வரைக்கும் அந்த கேஸை நீ டீல் பண்ண முடியாம இழுத்தடிச்சு போயிட்டே இருப்பா. உனக்கு வாழ்நாள் முழுக்க உனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தலைவர் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் கொடுக்க இருக்கிறார். சரி, மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நடந்துகிட்டு இருக்க அரசியல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஊழல் அமைச்சர்கள் கண்டிப்பாக எல்லாரும் சிறை செல்ல போகிறார்கள். உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.